ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் நசீபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் இந்த நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இதில் 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதுமே 2 பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுமே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி அது கூடவே பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வைங்க. நல்லா கொதித்து வரும். அந்த கொதித்து வர டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 4 தக்காளி இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் நல்லா கொதித்து வரணும். ஒரு 50% பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் தக்காளி சேர்க்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 50% சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சேர்க்கணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதுக்கப்புறமா தேங்காய் 2மே சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி. இது கூட சாதம், அதுக்கப்புறமா பரோட்டா, இட்லி, தோசை எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பரோட்டா தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் ரெசிபீஸு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.